நான் முதலாக பாட்டு எழுதுகிற வாய்ப்பு கிடைத்தது அன்பு கரங்கள் படத்திற்குத்தான். அண்ணன் சிவாஜிக்கு எழுதுகிற வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த பாட்டு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதற்கு பின்னாலே எங்கே சென்று எவன் சேர வேண்டுமோ அப்படித்தானே நான் புரட்சித் தலைவருக்கு குடியிருந்த கோயில் மூலமாக நான் பாடல் எழுதினேன். அவருடைய படங்களுக்கு ஏராளமாக பாட்டு எழுதுகிற வாய்ப்பு கிடைத்தது. அதுவரையில் நான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பாட்டு எழுதவில்லை. உண்மையை சொல்ல போனால் நான் நடிகர் திலகம் சிவாஜியினுடைய பரம ரசிகன். எனக்கு சிவாஜி அவனுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு பிடிக்கும். காரணம், நானே ஒரு காலத்தில் மறுமலர்ச்சி நாடக மன்றம் என்று ஒன்று வைத்து நானே நடித்து கொண்டிருந்தவன். அதனாலே எனக்கு சிவாஜி கணேசனுடைய நடிப்பை பார்க்கிற போது எனக்குள்ளே அப்படி ஒரு ஆனந்த பிரவாகம் பொங்கி வருகிற நிலைமையிலே நான் இருந்திருக்கிறேன். இப்போதும் அவரை நினைக்கிற போது அப்படித்தான். அதில் எனக்கு முதலாக அவரோடு அவருடைய படத்துக்கு எழுதுகிற வாய்ப்பு எதிலே கிடைத்தது என்றால் சிவகாமியின் செல்வன். அதில் எப்படி வந்து இந்த படத்திற்கு சேர்ந்தேன் என்பது அது கூட ஒரு ஆனந்த விபத்து. எப்படி என்று கேட்டால், நான் நினைத்ததை முடிப்பவன் படத்திற்கு ஒரு காதல் பாட்டு எழுதினேன். அது எத்தனை அழகு கொட்டி கிடக்குதுங்கிற பாட்டு. அந்த பாட்டு அதில் வந்திருக்கு சிவகாமியின் செல்வன்ல. இந்த எத்தனை அழகு கொட்டி கிடக்குது என்கிற பாட்டு டியூன் பண்ணப்பட்ட பின்னாலே இங்கே ஓகே ஆகவில்லை. இந்த பாட்டை அங்கே கொண்டு போய் பாடி காட்டுகிற போது அடே இந்த பாட்டு நம்ம அந்த குளிர் காய்ந்து கொண்டே பாடுவதாக இருக்கிற இடத்திற்கு பயன்படும், இதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று முடிவானது. உடனே இவர் வந்து என்னிடத்திலே சொன்னார், எம்எஸ்சி வேடிக்கையாக, நான் அந்த பாட்டை வித்துட்டேன், அந்த பாட்டை இவனுடைய கம்பெனிக்கு நான் விற்று விட்டேன்னார். என்னென்ன அப்படின்னு கேட்டேன். அந்த பாட்டை அந்த கம்பெனியில் ஓகே பண்ணிட்டாங்க. எனக்கு பெரிய அதிர்ச்சி. இதுவரை சிவாஜி படத்திற்கு பாட்டு எழுதவில்லை. நாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்துக்கு மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறோம். என்ன செய்வது என்று எதற்கும் நாம் அவரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஜெமினி ஸ்டுடியோவுக்கு போனேன். அவர் ஷூட்டிங்கிலே இருந்தார். நான் போய் சொன்னேன், என்ன சிவாஜி படத்துக்கு நான் பாட்டு முதல் நான் எழுதுகிறேன் அப்படின்னு. அதில் கொஞ்சம் அவருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி இருந்தது. பிறகு நான் சொன்னேன், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நான் எழுதலைன்னு. பிறகு திரும்ப என்னை பார்த்து விட்டு, இல்லை எல்லா படங்களும் எழுத வேண்டியதானே, எழுதுங்க என்றார். பிறகு நான் வந்தவுடனே அந்த காதல் பாட்டு இனியவளே என்று பாடி வந்தேன், இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன் என்கிற பாடலை சிவாஜிக்காக அந்த பாட்டை நான் எழுதினேன். அதில் ஒரு அற்புதமான சின்ன சந்தத்துக்குள்ளே, இதழால் உடல் அளந்தான் இவளோ தன்னை மறந்தாள். அதே அவள் அளக்க வேணும்னு நினைச்சானா காதலன், எவ்வளவு உயரம் இருப்பான்னு இந்த டேப் வச்சு அளக்கிற மாதிரி அவளை அளக்க நினைச்சானா. எதில் அழைச்சான்னா உதட்டில் வச்சு அழுதுட்டே வந்தானா. இது பாதத்திலிருந்து பாதம் பெருவரிலிருந்து எத்தனை உதட்டளவு இருக்குன்னு பார்க்கறதுக்காக அளந்துட்டே வந்தானா உச்சி வரலாம். இதழால் உடல் அளந்தான் இவளோ தன்னை மறந்தாள் என்று சொல்லிவிட்டு பல்லவி தொடங்கும். இந்த பாடலை எல்லாரும் இந்த 2 வரியை மட்டும் பல பேர் எவ்வளவு அற்புதமாக ஒரு காதல் எண்ணங்களை பாலுணர்ச்சியை சொல்லி இருக்கிறீர்கள் என்று பாராட்டினார்கள். அந்த படத்திலே தான் அண்ணன் நடிகர் திலகத்துக்கு நான் முதலாக பாடல் எழுதியது. ஆ
இனியவளே என்று பாடி வந்தேன். இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன். இன்பமெல்லாம் ஏந்தி வரும் இளமை கொண்டவள், இன்பமெல்லாம் ஏந்தி வரும் இளமை கொண்டவள். ஓராயிரம் காலம் இந்த உள்ளம் ஒன்றாக துணை தேடி வரும்போது கண்ணில் என்ன நாணமோ, திருநாள் வரும் அதோ பார், திருநாள் வரும் அதோ பார், பொன்மாலையில் நெஞ்சில் சூடவோ சூடவோ. இனியவனே என்று பாடி வந்தேன். இனி அவன்தான் என்று ஆகிவிட்டேன். தாலாட்டிடும் நெஞ்சம் தன்னை தங்கம் என்றானோ, நினைத்தாலும் சுகம் தானே இந்த நெஞ்சின் காவியம். இதழால் உடல் அளந்தான், இதழால் உடல் அளந்தான், ஏன் என்பதை எங்கும் மௌனமே மௌனமே. இனி அவளே என்று பாடி வந்தேன். இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன்.